நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கத்துக்க போறோம். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தமிழ் பேசுறத கேட்டு கேட்டு, நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா, நம்ம நெறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நெறைய கேட்கணும். நம்ம சின்ன வயசுல வீட்ல பேசுறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்ல பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். வாதாட வேண்டும் என்பதற்காக வாதாட வேண்டாம். Let's not argue for the sake of arguing. Let's not argue for the sake of arguing. 5 வருடங்களில் என் அண்ணனுக்கு 4 குழந்தைகள். My sister-in-law had 4 children in 5 years. My sister-in-law had 4 children in 5 years. என்ன நடந்தாலும் நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன். I will always love you, no matter what happens. I will always love you, no matter what happens. ரயில் தடம் புரண்டது. The train was derailed. The train was derailed. நீங்க எப்படி உணர்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. I understand how you feel. I understand how you feel. இப்போ நாம படிச்சதுல இருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ரயில் தடம் புரண்டது. The train was derailed. The train was derailed. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்கறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாத்தீங்களா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல. சீக்கிரம் பண்ணுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நான் ரொம்ப கவனமாக இருந்தேன், ஆனாலும் எனக்கு சளி பிடித்து விட்டது. I was very careful, but I caught a cold. I was very careful, but I caught a cold. நான் சோர்வாக இருக்க. I am exhausted. I am exhausted. நான் வீட்டுக்கு போற வழியில அவரை சந்தித்தேன். I met him on my way home. I met him on my way home. நீங்க இருமும்போது, தும்மும்போது, கொட்டாவி விடும்போது வாயை மூடுங்க. Cover your mouth when you cough, sneeze and yawn. Cover your mouth when you cough, sneeze and yawn. நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் மூடி இருக்கான்னு பாருங்க. See to it that the door is locked before you leave. See to it that the door is locked before you leave. நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. Make sure to turn off all the lights before going out. Make sure to turn off all the lights before going out. எனக்கு வெளியே போறதை விட வீட்ல இருக்கிறது தான் பிடிக்கும். I would rather stay at home than go out. I would rather stay at home than go out. நீங்க வெளியே செல்ல முடியாது. You can't go out. You can't go out. வெளிநாட்டுக்காரங்களை கிண்டல் பண்ணாதீங்க. Don't make fun of foreigners. Don't make fun of foreigners. வெளியே குளிரா இருக்கு. உங்க கோட்டை போடுங்க. It's cold outdoors. Put on your coat. It's cold outdoors. Put on your coat. வெளியே இருட்டா இருக்கு. It is dark outside. It is dark outside. வெளியே ரொம்ப குளிரா இருக்கு. It is very cold outside. It is very cold outside. கோட் இல்லாம உங்களுக்கு சளி பிடிக்கும். You will catch a cold without a coat. You will catch a cold without a coat. வெயில் லேசாக வருது. It is getting lighter outside. It is getting lighter outside. வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டே இருக்கு. It is getting dark little by little outside. It is getting dark little by little outside. வெளியே காலடி சத்தம் கேக்குது. I hear footsteps outside. I hear footsteps outside. வெளியே சத்தமாக இருந்துச்சு, அதனால என்னால சரியா தூங்க முடியல. I couldn't sleep well. Because it was noisy outside. I couldn't sleep well. Because it was noisy outside. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி தெளிவா பேசுங்க. Speak clearly so that everyone may hear you. Speak clearly so that everyone may hear you. அவங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க. They went to the Coimbatore. They went to the Coimbatore. நான் குறிப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. I have nothing particular to say. I have nothing particular to say. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. I have plenty of money with me. I have plenty of money with me. நாங்க அவரை பார்க்காமலேயே போயிட்டோம். We have lost sight of him. We have lost sight of him. நாங்க அவளுக்கு ஆதரவாக இருந்தோம். We basked in his favor. We basked in his favor. மலைக்கு பின்னால் சூரியன் மறைவதை பார்த்தோம். Watch the sun setting behind the mountains. Watch the sun setting behind the mountains. நாங்க ஜன்னலுக்கு வெளியே பார்த்தோம், ஆனா ஒண்ணுமே தெரியல. I looked out the window but saw nothing.